போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது போன ஆடியோவில் கேட்ட கேள்விகளுக்கு பல்வேறு நபர்கள் கமெண்ட்ஸ் அந்த கேள்விக்கான பதிலை தெரிவித்திருந்தீங்க. தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. அதற்கான பதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உலகத்தில் முதலாக எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் நபர் அவர் யாருன்னு கேட்டிருந்தேன். அதற்கான சரியான பதில் எட்மண்ட் ஹிலாரி. 1953ஆம் ஆண்டு இந்த நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த எட்மண்ட் ஹிலாரி அவர்கள் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் நபர். இதுதான் சரியான பதில். பதிலளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களாகிய நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். வாங்க, இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலேருந்து கலை சொற்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே தொகுதி 1 போட்டிருந்தேன். அது பார்க்காத நண்பர்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தொகுதி 1க்கான ஆடியோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தொகுதி 2 இதிலேருந்து ஒரு 25 கொஷின் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை சட்டமன்ற உறுப்பினர். நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை சட்டமன்ற உறுப்பினர். கேள்வி எண் 2. த்ரெட் என்ற ஆங்கில சொல்லின் பொருள்? விடை நூல். த்ரெட் என்ற ஆங்கில சொல்லின் பொருள்? விடை நூல். கேள்வி எண் 3. ஸ்டிச் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை தையல். ஸ்டிச் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை தையல். கேள்வி எண் 4. லூம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை தறி. லூம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை தறி. கேள்வி எண் 5. டைரி ஃபார்ம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பால் பண்ணை. டைரி ஃபார்ம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பால் பண்ணை. கேள்வி எண் 6. டன்னிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை தோல் பதனிடுதல். டன்னிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை தோல் பதனிடுதல். கேள்வி எண் 7. ஃபேக்டரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை ஆலை. ஃபேக்டரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை ஆலை. கேள்வி எண் 8. டையிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை சாயம் ஏற்றுதல். டையிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை சாயம் ஏற்றுதல். கேள்வி எண் 9. ரெடிமேடு ட்ரெஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை ஆயத்த ஆடை. ரெடிமேடு ட்ரெஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை ஆயத்த ஆடை. கேள்வி எண் 10. எக்ஸ்டியன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை குதிரையேற்றம். எக்ஸ்டியன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை குதிரையேற்றம். கேள்வி எண் 12. கிராஃப்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை கைவினை பொருட்கள். கிராஃப்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை கைவினை பொருட்கள். கேள்வி எண் 12. புளூட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை புல்லாங்குழல். புளூட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை புல்லாங்குழல். கேள்வி எண் 13. ட்ரம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை முரசு. ட்ரம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை முரசு. கேள்வி எண் 14.
பாஸ்கட்ரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை கூடை முடைதல். பாஸ்கட்ரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை கூடை முடைதல். கேள்வி எண் 15. கினிட்டிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பின்னுதல். கினிட்டிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பின்னுதல். கேள்வி எண் 16. கார்ன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை கொம்பு. கார்ன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை கொம்பு. கேள்வி எண் 17. ஆர்டிசியன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை கைவிளைஞர். அதாவது ஆர்டிசியன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை கைவிளைஞர். கேள்வி எண் 18. ரீட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை சடங்கு. ரீட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை சடங்கு. கேள்வி எண் 19. பங்க்சுவேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை நிறுத்தற்குறியீடு. பங்க்சுவேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை நிறுத்தற்குறி. கேள்வி எண் 20. டேலண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை திறமை. டேலண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை திறமை. கேள்வி எண் 21. அவார்னஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை விழிப்புணர்வு. அவார்னஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை விழிப்புணர்வு. கேள்வி எண் 22. ஆர்னமெண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை அணிகலன். ஆர்னமெண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை அணிகலன். கேள்வி எண் 23. டிரான்ஸ்லேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை மொழிபெயர்ப்பு. டிரான்ஸ்லேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை மொழிபெயர்ப்பு. கேள்வி எண் 24. டிசீஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை நோய். டிசீஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை நோய். கேள்வி எண் 24. கர்ப்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை மூலிகை. கர்ப்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை மூலிகை. கேள்வி எண் 25. வீணை என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை நரம்பு பிசை கருவி. வீணை என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை நரம்பு பிசை கருவி. கேள்வி எண் 25. மிஸ்லட்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? சிறுதானியம். மிஸ்லட்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை சிறுதானியம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆடிட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பட்டய கணக்கர். ஆடிட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பட்டய கணக்கர். நன்றி நண்பர்களே. இன்றைக்கு உங்களுக்கான கேள்வியை பார்க்க போகிறோம். அதற்கு தெரிஞ்சவர்கள் மறக்காமல் பதிலளியுங்கள். அதாவது 2026ஆம் ஆண்டை இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்தது? 2026ஆம் ஆண்டை இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்தது என்ற கேள்விற்கு உங்களுக்கு தெரிந்த நபர்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரைட்டோ தப்போ அதை கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா
உங்களுக்கான ஒரு மதிப்பெண்கள் நீங்கள் தேர்வில் எதிர்பார்க்கப்படும் போது வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.